ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பூஜா ரூம். இந்த பூஜா ரூமில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது பூஜா ரூம்னு சொல்கிறத விட பூஜா யூனிட். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்ன்றது நம்ம டெப்த்து ஒரு 1 ஃபீட் ஒரு 1.5 ஃபீட்டை கொடுத்துருப்போம். பட் என்னென்னா இது ஒரு 2 ஃபீட்டு கிட்ட கொடுத்துருக்கோம். ஹைட்டு 7 ஃபீட் கிட்ட கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். உள்ள சிஎன்சி டிசைன் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு பூஜா யூனிட் ஒரு யூனிட்டாக நீங்கள் வேணும் அப்படின்னா எந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூபிவிசி பால்கனி சைடு இருக்கும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா பூஜா யூனிட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இதுதான் பூஜா யூனிட். இந்த யூனிட் பார்த்திங்கன்னா நான் லாங் வியூவிலேருந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த பூஜை யூனிட் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு வால் இருக்கும். வால் இருந்தால் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பட் என்னென்னா இது ஃபுல் லென்த்துக்கு யூபிவிசி. நீங்கள் டே 1 வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூபிவிசி இருக்கும். வெறும் ஒரு சைடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஹைட். இந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டில் பில்டர் சைட்லேருந்து பீம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹைட்டுக்கு வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு சைடு மட்டும்தான் ஃபிக்ஸிங். நான் இந்த சைட்லேருந்து காமிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த லேமினேட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிவி யூனிட், க்ராக்கரி யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரே லேமினேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு யூனிட் ஒரு கலர் வேணும் அப்படின்றதுக்காக டிசைனே பார்த்திங்கன்னா அப்படி தான் நம்ம கிளைண்ட்டுக்கிட்டே கொடுப்போம். பட் என்னென்னா இது ஒரு சிங்கிள் கலர் பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. உள்ளே க்ளாஸி லேமினேட்ஸ் ஒட்டியிருப்போம். அப்படின்னா இன்சைட்னால் நார்மலாக கேர்கேஸ் இருக்கும். கேர்கேஸ்னால் உள்ளே பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸ். அப்படி இல்லைனா இன்சைடில் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்சைடில் என்ன கலர்ஸ் இருக்கும் அதே கலர் பார்த்திங்கன்னா இதுலேயும் இருந்தது. பட் என்னென்னா இதுலேயும் திருப்பி லேமினேட்ஸ் ஒட்டியிருக்கும். இதான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லென்த் லேமினேட்ஸ் பார்த்திங்கன்னா இதான் நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். ஏன்னா லாங் வியூவிலேருந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதோட கிரைன்ஸ், அதோட டிசைன்லாம். இது ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா கீழே செப்பரேட் ஸ்ப்ளிட் டோர் போட்டிருப்போம். ஸ்ப்ளிட் ட்ராவர் போட்டிருப்போம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸில் வீடியோஸில் சொன்னது தான். ப்ராப்பராக மேட்ச் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வேணால் மேட்ச் பண்ணலாம். ஏன்னா இது ஃபேக்ட்ரி ஃபினிஷிங்ன்றதுனால உங்களுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிசைன் பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுன்றது கிளாஸ் டிசைனில் கொடுத்துருப்போம். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இதோட ஸ்வஸ்திக் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்லேருந்து பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கிற சிஎன்சி டிசைன் நான் அதுவும் காமிக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓம் சிம்பிள் பார்த்திங்கன்னா போட்டிருப்போம். 2 டிசைனும் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும். அப்படின்னா 2 டிசைன்லேயும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் பேக்ரவுண்டில் கொடுத்துருப்போம் டிசைன். இதுலேயும் மேலே பார்த்திங்கன்னா பெல்ஸ். லைட் ஆஃப் பண்ணால் இப்படி இருக்கும். நான் உள்ள லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் க்ளீனாக கொஞ்சம் தெரியுது. இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் பார்த்திங்கன்னா பிகாக் டிசைன் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஒன்று மேலே இருக்கும், ஒன்று பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அதோடய டிசைன் நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் கை வைக்காமல் நான் காமிக்கிறேன் அப்படின்னா பிளர் அடிக்குது. நான் இப்போ டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ட்ராவர் நான் அப்புறமா காமிக்கிறேன். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோர் இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாலே போதும். பட் என்னென்னா
நான் லாங் வியூலேருந்து காமிக்கிறேன். இந்த டோர் வந்து கொஞ்சம் ஃபுல் ஓப்பன் டைப் வந்து கேட்டிருந்தாங்க 165 இன்ச்சஸ் யூஸ் பண்ணி. ஏன்னா இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து பார்க்கலாம், அதிகமான நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஸ்ட்ரைட்டாகவே இருந்தாலே போதும். நீங்கள் நிறைய இடத்துல வந்து பூஜை யூனிட் வந்து பார்த்துருப்பீங்க. இது 165 ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்சைடு வியூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். ஒரு சிம்பிள் டிசைன் பூஜா யூனிட் வந்து வேணும் அப்படின்னா இந்த யூனிட் இதில் வந்து எந்த செல்ஃப்ஸ், எந்த ரேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து எந்த பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளோட்டிங் செல்ஃப்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஃபுல் பிளெயின் இது. ஃபுல் பிளெயினை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓம் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். பேக்ரவுண்டை வந்து அக்ரிலிக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்போம். உள்ளே வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதில் இருக்கிற டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் நான் காமிக்கிறேன். இதில் என்ன டிசைன் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ணோம் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். சேம் அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற டிசைன் மட்டும் லைட்டாக வந்து மாறி இருக்கும். அதில் இருக்கிற டிசைன் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். வீடியோவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி வருது இதில். பட் என்னென்னா லாங்கிலேருந்து காமிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரைட்டாக வந்து தெரியுது. இந்த லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் லேமினேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஒரு பூஜா யூனிட்டில் வந்து நிறைய வீட்டில் வந்து பார்த்துருக்கேன். நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஃப்ரேம்ஸ்லாம் வந்து மாட்டும்போது வந்து நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும். பட் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃப்ரேம்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாகிடும். நீங்கள் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அதுக்கு தான் வந்து இந்த சிஎன்சி டிசைன்ன்றது வந்து கீழே வரைக்கும் கொண்டு வராமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்போம். நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, போட்டு தான் ஆகணும் அப்படின்னா நான் ஒன்றும் அதுக்கு பண்ண முடியாது. ஒரு பூஜா யூனிட்டில் வந்து நீட் லுக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சிஎன்சி டிசைனில் வந்து நீங்கள் எந்த டிசைனாக இருந்தாலும் கூட போட்டுக்கோங்க. சிஎன்சி டிசைன் வந்து கொடுத்துட்டு ஃப்ரேம்ஸ் வந்து மாட்டிக்கோங்க. சிலதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஃப்ரேம்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட குலதெய்வம் அந்த மாதிரி இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் பார்க்கும்போது பூஜா யூனிட் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஃப்ரேம்ஸோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி போடுவாங்க, ரெகுலராக வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி வந்து பூஜா யூனிட் வந்து பண்ணும்போது ரெகுலராக வந்து ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் மாட்டுறீங்கன்னா ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணுங்கள், வீக்லி ஒன்ஸ். அப்படி இல்லை நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். சிலை அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை க்ளாசி லேமினேட்ஸ். நீங்கள் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக்லாம் போட்டிருப்போம். பட் என்னென்னா அதுலேயும் இதோட அது பெட்டராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்கும். பட் என்னென்னா க்ளாஸி ஃபினிஷிங் தான், க்ளாஸி லேமினேட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா அதோட ஃபாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா இதில் வந்து நம்ம எக்ஸாஸ்டான்றது வந்து எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை. டோர் ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து லேமினேட்ஸ் மேலே வந்து அழுக்கு ஏதாவது பட்டுருச்சுன்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதில் இந்த சிம்பிள் டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டேருந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். சின்ன கிளிட்டர்ஸ்லாம் இருக்கும். ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், கிட்டேருந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லாங் வியூலேருந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது. ஒரு லாங் வியூலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவுண்டர் டாப் வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து 2 ட்ரா ஒரு சிங்கிள் டோர் வந்து கொடுத்துருப்போம். லெஃப்ட் சைடில் இருக்கிற டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கும். ரைட் சைடில் இருக்கிற டோர் மட்டும்தான் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஒரு பூஜா யூனிட் வந்து ஒரு யூனிட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிளாஸ்ன்றது வந்து இந்த மாதிரி கிளாம்ப்ஸ்லாம் எதுவுமே வந்து போட வேணாம், டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உட்டுக்குள்ளேயே வந்து போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து போட்டுருவோம். பட் ஏன்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கிளாஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா
மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒன்று கிளாம்ப் அடித்து இந்த மாதிரி வந்து டோருக்கு உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ளைவுட் நடுவிலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து வச்சுட்டு இந்த சைடு வந்து வுட்டு பீடிங் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அதுலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஈஸி மெயின்டெனன்ஸ். எப்போயாவது வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரியே ரெஃபர் பண்ணுறது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நாங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பிரேக் பண்ணிடுவாங்க பசங்கள்லாம். ஏன்னா இதோட ஹைட்டே வந்து பாருங்களேன் இவ்வளோ தான் இருக்குது. அதனால் வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்காங்க. இல்லை எனக்கு வந்து பெட்டர் டிசைனானது வந்து வேணும், அதுக்கப்புறம் உள்ளே வேணும் அப்படின்னா ஒரு 4 ஃபீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. நான் பூஜா யூனிட்டுக்கு வந்து சொல்லலை. ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ், அதுக்கப்புறம் கிச்சன் அப்பர் யூனிட்ஸ், லாஃப்ட் யூனிட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கங்க. கீழே பேஸ் யூனிட்டில் வந்து சிங்கிள் டோர் வந்து கொடுத்துருப்போம். சிங்கிள் டோர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். இது வந்து ஒரு ட்ரா டாப்பில் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட் ட்ராவர். இது ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து டைம் எடுக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கிளாஸ். இது கிளியர் கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்டட் வந்து இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து கிளியர் ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ராஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு அந்த சைடு இந்த சைடு வந்து வெளிச்சம் மட்டும்தான் ஓரளவுக்கு வரும், தவிர விசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்ரவுண்ட்லன்றதை வந்து பார்க்க முடியாது. இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பட் என்னென்னா கிளாஸ் வந்து உள்ள வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து வரும்போது யாருக்கையாவது வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து பூஜா யூனிட் வந்து போட முடியுமா அப்படின்ற வந்து டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து தனியாக ஒரு யூனிட் வந்து போட்டுக்கோங்க. இன்னும் பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா இது வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த க்ராக்கரி யூனிட் வந்து காமிக்கிறேன். இந்த க்ராக்கரி யூனிட்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டுக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். ஏன்னா கிளைண்ட் வந்து இப்படி தான் விரும்புகிறாங்க. கிளைண்ட்டு வந்து இப்படி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா கேட்டதுக்கு அப்புறமா தானே இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி என்னால் வந்து போட முடியுது. அதனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதில் வந்து ஆர்ச் டிசைன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.